தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். அவரிடத்தில் சமூக அரசியல் சிக்கல்கள் குறித்து உரையாடுவோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். திருப்பரங்குன்றம் விஷயம் தமிழகத்தில் இந்த மத நல்லிணக்கத்திற்கு ஒரு வேட்டு வைக்குமோ அப்படிங்கிற மிகப்பெரிய சிக்கல் எழுந்திருக்கு. இதில் தொடர்ந்து பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அயோத்தியாக தமிழகம் மாறுவதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் கேட்டுட்டு போகிறாரு. இதை எப்படி அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க முடியுமா? எப்படி பார்க்குறீங்க? இந்த வாசகம் இருக்கு இல்லையா, அப்போ அதனுடைய பொருள் என்ன? அயோத்தியா மாற்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். அயோத்தியா மாற்றுறது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு இவங்கெல்லாம் முக்கி கொண்டு போனாலும் ஏன் அங்கே முதலீடு போகிறதில்ல? ஏன் உத்தரப்பிரதேசம் கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் ஒரு 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 10,000-12,000 வேலைக்கு 50 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைக்கு. வேலைவாய்ப்பு அந்த வேலைக்கு ஆட்களை அனுப்பி தான் அந்த ஊரினுடைய பெரும்பாலானவர்களுடைய ஜீவிதமே இருக்குது. கூலி ஆட்களை அனுப்பி தான். அவ்வளோ பெரிய மாநிலம், அவ்வளோ மேன் பவர் இருக்குது மாநிலம். அவர்களால் ஏன் வளர முடியல? என்ன காரணம்னு சொன்னால் இந்த அயோத்தியா அரசியல் தான். எப்போ வேணால் கலவரம் நடக்கும். அப்படிங்கும்போது வெறுமனே மதத்தை காட்டி ஓட்டு வாங்கிட முடியும். அப்படிங்கும்போது டெவலப்மெண்ட்டை பற்றி எதுவுமே யோசிக்கிறதுக்கு அவசியம் இல்லை ஒரு கட்சிக்கு. இவங்க அயோத்தியா அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறத மேலோட்டமான ஒப்பீட்டில் பார்க்கணுன்னு சொன்னால், அயோத்தி இருக்கிற ஊபி எந்த நிலைமையில் இருக்குது இன்றைக்கி, அயோத்தி மாதிரியான ஒரு சூழல் உருவாயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணால் ஒரு மிடில் கிளாஸுக்கு இது புரிஞ்சிடும். ஏன்னா ஆனால் இது ஒரு வெற்றியை தருது அப்படிங்கிற நோக்கத்தில் தானே அவர்கள் தொடர்ந்து அதை முயற்சி பண்ணுறாங்க. அது இப்போலேருந்து இல்லை. அவர்கள் 1950-60 இருந்து அவங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வகையில் உள்ள நுழையிறதுக்கான வாசலை பார்க்குறாங்க. பாஜகவுக்கு மாநிலம் தோறும் அல்லது மாவட்டம் தோறும் ஒரு அயோத்திக்கு இணையான ஒரு பிரச்சனை அவர்களுக்கு தேவைப்படுது. இந்த மலை இருக்கு இல்லையா, திருப்பரங்குன்றம் அந்த மலையில் பிரச்சனை பண்ணுறதுங்கிறது அவர்களுக்கு எல்லா ஊர்லேயும் இதை ட்ரை பண்ணுறாங்க. வெறுமனே இது ஏதோ திருப்பரங்குன்றத்தில் மட்டும் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி ஒரு சர்ச்சைக்குரிய இடத்த உருவாக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு நினச்சிட வேணாம். சென்னையில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இங்கே நான் 2001 வாக்கில் படித்த போது, இங்கே படிச்சுட்டு இருந்தபோது பரங்கி மலையில் இது பிரிங்கி முனிவரோட மலை அப்படின்னு சொல்லி இதே இந்து முன்னணி குரூப் போராட்டம் நடத்தி போயிருக்கு. ஒரு பிரச்சனையை அவங்க ரெடியாக வச்சுருக்காங்க. அது ஒரு வெடி அந்த இடத்துல தயாராக வைக்கிற மாதிரி எப்போ வேணால் அதை பயன்படுத்துவாங்க. அயோத்தியை இந்த சில இதில் ஃபேஸ்புக்கில் சில அந்த சாஃப்டாக உருட்டுற இந்துத்துவவாதிகள்லாம் இருப்பாங்க. ஒரு இடத்து பிரச்சனை ஏன் சுமூகமாக விளக்கு ஏற்ற விட்டுருங்களேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆமாம், இதில் இப்போ நீதிபதிகள் கேட்குறது ஒரு சாராருடைய மத உரிமையை தடுக்கிறதுல நீங்கள் என்ன நல்லிணக்கத்தை கட்டமைக்க போகிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே கேட்குறாங்க. அங்கே யாருமே பிரச்சனை பண்ணலை, அப்போ இந்த விளக்கை ஏற்றுறதுல என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர்களுடைய இது பாஜகவினுடைய மாடஸ் ஆப்பரண்டி. அதாவது ஒரு மோசமான ஒரு நடத்தை, குற்ற நடத்தைன்னு வச்சுக்கலாம். அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு சர்ச்சையை கிளப்புவாங்க. சர்ச்சையை கிளப்பிட்டு நான் அங்கே போய் கும்பிட போகிறேன், அங்கே விளக்கு வைக்க போகிறேன், அங்கே அந்த இடத்த பார்க்க போகிறேன், ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு இவங்க அங்கே போவாங்க. ஒரு வழிபாட்டு தலத்துக்கு போவாங்க. ஞானவாபி மசூதி அது மாதிரி தான். இந்த இடத்துல எல்லாம் போய் முதல்ல இவங்க ஒரு சர்ச்சையை ஆரம்பிப்பாங்க. சர்ச்சையை ஆரம்பிக்கும் போது மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணணும்னு சொன்னால், அல்லது கோர்ட் என்ன பண்ணணும்னு சொன்னால், எப்பா இது ஒரு டிஸ்பியூட் லேண்டு, இந்த இடத்துக்கு யாருக்கும் அக்சஸ் கிடையாதுன்னு பூட்டும். பூட்டின பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடம் தான் காலியாக கிடக்கு, நான் போய் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், அந்த இடத்துல தொழுகை நடக்கல, நாங்கள் போய் ப்ரேயர் பண்ணுறேன்னு எடுத்து கிளம்புவோம். இவங்க முதல்ல போய் குழந்தை ராமர் சிலையை கொண்டு போய் 1949-50 அந்த டைம் நினைக்கிறேன், அங்கே கொண்டு போய் அதை வைக்கிறாங்க. அந்த சிலையை வச்ச பிறகு இது ஒரு சர்ச்சைக்குரிய நிலம்னு சொல்லி அக்சஸாக கட் பண்ணலாம். ஆமாம், இதை சொன்ன பிறகு அதற்கு பிறகு கட்டமைக்கக்கூடியது ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால் பாபர் இங்கே இருந்த ராமர் கோயிலை இடிச்சிட்டு தான் கட்டினாரு அப்படின்னு சொல்லி ஒரு இதை கட்டமைக்கிறாங்க. ஆமாம், இவங்க இந்த இன்ஸ்டியூட் எல்லாத்தையும் கைப்பற்றினதுனால எப்படி வேணால் என்ன வேணால் சொல்லிக்கலாம். சரியா? இடித்தது தப்பு, ஆனால் நிலத்தை இடித்தவனு கொடுத்துரு, இதான் தீர்ப்பு. ராமர் என் கடவுள் என் கனவுல சொன்னார்,
நான் குழப்பத்தில் இருந்தேன், குரங்கு வந்து மேலே நின்றுச்சு, குரங்கு வந்தது, அந்த 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 ஆசீர்வாதத்தில் நான் தீர்ப்பு எழுதினேன், அப்படி ஒரு தீர்ப்பு இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இவங்க இப்படி தான் சிக்கலை ஆரம்பிப்பாங்க, ஒரு பிரச்சனையை இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு இந்த விலையை கொடுக்க தயாராக இருக்கா? ஊப்பிக்காரனுக்கு 2 வேளை சாப்பாடு இருந்தால் போதும். நீங்கள் 1 மணி நேரம் ஃபேன் இல்லைன்னா இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஊப்பியாக மாற்றினா வாழுவீங்களா? இங்கே அவன் இருப்பான், அப்படி வாழ்ந்து பழகிட்டான். 2 வேளை சாப்பாடை வச்சுக்கிட்டு இதில் ரோட்டு போகிறான், 150 பேர் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில், அவனால் வந்து இறங்க முடியும். உன்னால் முடியுமா நம்மளால்? தமிழ்நாடு அயோத்தி வந்து தமிழ்நாட்டில் ஒரு அயோத்தியை பாஜக உருவாக்குச்சுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற 70% மக்களால் இந்த இடத்துல வாழ முடியாது. ஏன்னா அது திங்க போகிறது பொருளாதாரத்தை, அது நாசம் பண்ண போகிறது எதுன்னு சொன்னால் உங்கள் இந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தை, கல்வியை, பொருளாதாரத்தை, நடமாட்டத்தை, ஒரு மத கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக. நீங்கள் கோயம்புத்தூர் எப்படி அழிஞ்சது? அது ஒரு உலகின் மிக நவீனமான நகரங்களாக வளர்கிறதுக்கான எல்லா தகுதியோடு இருந்த நகரம். ஏன்னா அப்போவே மிடில் கிளாஸோட எண்ணிக்கை அப்போவே அதிகம். ஏன் நிறைய மிடில் கிளாஸ் நான் பேசுகிறேன்னா, தமிழ்நாடு ஒப்பீட்டளவில் அதிக நடுத்தர வர்க்கம் இருக்குது, ஒப்பீட்டளவில் அதிகம் நகர்மயமானது. நீங்கள் தொழில், முதலீடு, கல்வி இதில் எல்லாம் ஒரு டேமேஜ் உருவாச்சு, அல்லது ஒரு இயல்பான சமூக வாழ்க்கை வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிராமத்தால் சர்வை பண்ணிட முடியும். அவங்க விவசாயம் ஒன்று இல்லைன்னா ஒன்று அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் தொழிலோ கல்வியோ இல்லைன்னா நகரங்களால் பிழைக்கவே முடியாது. தமிழ்நாடு மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட், அது அதிகம் நகர்மயமான ஒரு மாநிலம். அது இந்த இடத்துல இதை போன்ற அடாவடித்தனங்கள் அதிகமாச்சுன்னு சொன்னால் கடை வைக்கிறவன்லேருந்து கம்பெனி ஆரம்பிக்கிறவன்லேருந்து எல்லாரும் பயப்படுவான். நிச்சயமா. இப்போ கோவையை பொறுத்தளவில் சாதாரண மக்கள் தான் இந்த தொழில்களில் இருக்கிறாங்க. இயந்திரங்கள் உருவாக்குறது, இல்லைன்னா ஜவுளி. திருப்பூரினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன். திருப்பூர் வந்து அரசாங்கம் கொண்டு வந்து ஒரு தொழில் நகரத்தை கட்டமைச்சு உருவானது. அதெல்லாம் இயல்பாகவே ஒரு தொழில் வரும், அதை சார்ந்து இன்னொரு தொழில் வரும், இதே மாதிரி இன்னொருத்தர் தொழில் ஆரம்பிப்பார். ரொம்ப சாதாரண மனிதர்கள், வேறு எங்கேயும் பிழைக்க வழி இல்லாத மனிதர்கள் அங்கே போய் இறங்கி, கொஞ்சம் பணம் இருக்கு, அவங்க அடை வைக்க வசதி இருக்கிறவங்க இப்போ 100 மிஷின் போட்டிருப்பாங்க, ஒன்றுமே இல்லாதவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு எம்ப்ராய்டரி மிஷின் போட்டிருப்பாங்க, அதுக்கும் வழி இல்லாதவங்க ஒரு ரூமு டேபிளை விலைக்கு வாங்கி 2 ஃபேனை போட்டு 4 லைட்டை போட்டு ஆட்களை இது போட்டு கட்டி, இந்த ட்ரிம்மிங் கம்பெனி ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி சாதாரண மனிதர்கள் முதலீடு போட்டு ஆரம்பிச்சது. எப்போ? எந்த நம்பிக்கையில்? இந்த நகரம் பாதுகாப்பானதுங்கிற நம்பிக்கையில். நீ என்னைக்கு தகராறு பண்ணுவ, என்னைக்கு கடையை மூடுவ அப்படின்னு தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் யார் முதல் போடுவான்? இவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களால், அதுவும் கல்வி, உடல் பெருசாக கடுமையான உடல் உழைப்பு, கடினமான சூழலை எதிர்கொள்ளாமல் சௌரியமாக இருந்த ஒரு செக்ஷனில் இவர்கள் ஒரு அயோத்தியை உருவாக்குனாங்கன்னா உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், 2 வேளை சாப்பாட்டோடு அவன் 5 வருஷம் கூட இருப்பான். நாம் ஒரு மணி நேரம் ஃபேன் இல்லைன்னா நம்ம குறை சொல்லுவோம், ஐயோ என்ன கவர்மெண்ட்டும் போம். இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த பாஜகவினுடைய இந்த பிளவுவாத அரசியலுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டு நடுத்தர வர்க்கம், தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த வர்க்கம், தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளர் அல்லது நிறுவனங்களில் ஏதோ ஒரு வகையான நிறுவனங்களில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் இது ஒரு எச்சரிக்கை மணி. பத்திரிகையாளர் ஷியாம் சொன்னார், இது ஒரு தீபத்தூண் பிரச்சனை அல்ல, இது ஒரு அபாயத்தை அறிவிக்கிற தூண், இவர்கள் உருவாக்குகிற பிரச்சனை அப்படின்னு. சிம்பிளாக இது ஒரு சிவில் டிஸ்பியூட். அது ஆமாம், தீர்ப்பு இருக்குது. வெள்ளக்காரங்காலத்திலேயே லண்டன் வரைக்கும் அந்த ட்ரிபியூனல் வரைக்கும் போன ட்ரிபியூனலாக அது என்ன கவுன்சில், ஆமாம் ப்ரிவியூ கவுன்சில் நினைக்கிறேன், அது வரைக்கும் போய் மலை உச்சியில் இருக்கிற தர்கா, அதை சுற்றி இருக்கிற இடங்கள் தர்காவுக்கு சொந்தம் அப்படிங்கிறதான் தீர்ப்பு. மலையே வழிபாட்டுக்குரியதுங்கிறதுனால மழை அந்த மலை வந்து கோயிலோட ப்ராப்பர்ட்டின்றதை தவிர இந்த இடம் முழுக்கவே தர்காவுக்கானது. தர்கா அந்த இடத்துல என்னென்னா, நீ இன்னொருத்தரோட இடத்துல போய் விளக்கேற்றுறன்னா ஒன்று அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்கள்ட்ட கேட்கணும், அல்லது நீ ஒரு சிவில் கேஸை போடணும். இவ்வளவுதான் விஷயம். அது இதை மாதிரி தான் மற்ற எல்லா தீர்ப்புகளும் இருக்குது. நீங்கள் பத்திரிகையாளர் அரவிந்தக்ஷன் சொல்லியிருக்காரு, இந்த வழக்கு விசாரணை எவ்வளோ வேகமாக நடந்து இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவசரமாக மற்ற எல்லாத்தையும் எடுத்து ஓரம் போட்டு, வேற ஒன்றும் இல்லை, தான் கையால் டம்ளரில் தண்ணி குடிக்க முடியாத ஒரு சமூக ஆர்வலர் இருக்கார், ஃபாதர் ஸ்டான் சாமி. அவருக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு அவருக்கு சாவுற வரைக்கும் அனுமதி கிடைக்கல. ஸ்டான் சாமி இறக்கும் நாள் வரை அவர் ஒரு ஸ்ட்ராவை பயன்படுத்துறதுக்கான அனுமதியை கொடுக்கல.
நம்மளோட ஆமா, judicial system நீதிமன்றங்களுக்கு போயும் அது நடக்கல. கொடுக்கல. அவர் சாகுற வரைக்கும். சிதம்பரத்தோட வழக்கை 10 நீதிபதிகள் ஒதுங்குறாங்க, நான் விசாரிக்க மாட்டேன்னு சொல்லி. அவரோட வெறும் ஜாமீன் கேஸ். 5 வருஷமா 2 மாணவர்கள் சுப்ரீம் கோர்ட்டு தொலைச்சிவிடுவேன் அப்படிம்பா, ஒன்றும் நடக்காது. ஒரு ஜாமீன் கொடுக்குற, ஜாமீன் தான் உரிமை, விதிவிலக்கு வந்து கைது. 5 வருஷமாக அவருக்கு ஜாமீன் கிடைக்கல. இதே நீதித்துறை வேடிக்கை பார்த்துட்ருக்கு. ஆனால் இந்த கேஸ் அடுத்தடுத்த நாளில் யார் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வழக்கு போடுறாங்க. ராம ரவிக்குமாருக்கு வந்து மத்திய பாதுகாப்பு படையோட பாதுகாப்போடு போய் விளக்கேற்றுன்னு சொல்கிற இந்த 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 மாதிரியான ஒன்று வந்து யோசிக்கவே பயமா இல்லை. மற்ற கேஸுகள்லாம் இந்த மாதிரி கொடுப்பாங்களா? நீங்கள் பேங்க்ல போய் நீங்கள் பணத்தை எடுத்து. ஆமாம், இதே மாதிரி தான் பாபர் மசூதியிலிருந்து ஞானவாபி மசூதியிலிருந்து எல்லா விஷயத்துலையும் திடீர்னு ஒரு வழக்கு ஒன்று நடக்கும். அந்த வழக்குக்கு ஒரு 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 அது ஒரு 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 அளவுக்கு இவர்களை அந்த பிரச்சனையை வந்து முன்னெடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதன் பிறகு அந்த இடத்த வந்து பயன்படுத்த முடியாமல் ஆக்குவாங்க. இப்படி தான் இவங்க போயிட்டுருக்கு. ஒரு கோயில் பிரச்சனையில் இது முடிச்சிடுறது. ஒரு கோயிலை உங்களுக்கு அந்த விளக்கு ஏற்றின போதும், இந்த இந்த பிள்ளையார் கோயில்கிட்ட விளக்கு ஏற்றின கடந்த 100 வருஷத்தில் தமிழ்நாடு நல்லா தான் இருந்திருக்கு. இந்த விளக்கை கொண்டு வந்து பிரச்சனைக்கு இன்னொரு இடத்துல ஏற்றி அது பாஜக அரசியல் செய்வதற்கான ஒரு பிளாட்ஃபார்மை நாம் உருவாக்கணும்னா அதனுடைய விலைங்கிறது நாம் நினச்சி பார்க்க முடியாததாக இருக்கும். நீங்கள் ஒரு பந்த் பண்ணி பெங்களூர்லேருந்து விட்டுட்டு போயிடுவோன்னு சொல்லி சாஃப்ட்வேர் கம்பெனியெல்லாம் மிரட்டினாங்க கர்நாடகாவை. ஒரு நாள் மத்தியானம் போய் கண்ணாடி உடைச்சான். விப்ரோ கம்பெனியோட, விப்ரோவோ இல்லை இன்ஃபோசிஸோட கண்ணாடி உடைச்சானுங்க மைசூரில். கம்பெனிகள்லாம் கொந்தடிச்சு சாயங்காலம் 2:30 மணிக்கு, மத்தியானம் 2:30 மணிக்கு கண்ணாடி உடைக்கிறானுங்க. 4:30 மணிக்கு வாரி சுருட்டிக்கிட்டு மொத்த பேரும் இனிமேல் பந்தை நடத்தக்கூடாதுன்னு முடிச்சிட்டாங்க கர்நாடகாவில். காவேரி பந்த். ஒரு முதலாளி மிரட்டுறது, இந்த மாதிரியான நிறுவனங்கள் மிரட்டுறதை தாங்குகிற நிலைமையில் நாம் இல்லை. எனி டைம் இவன் கடையை காலி பண்ணிட்டு போகிற ஒரு சூழலில் இது போன்ற தொழில்களை நம்பி இருக்கிற மாநிலம், கல்வியை நம்பி இருக்கிற ஒரு மாநிலம் பாஜக மாதிரியான ஒரு அவர்களுக்கு எல்லா மாநிலங்கள்லேயும் எல்லா மாவட்டங்கள்லேயும் ஒரு அயோத்தி தேவை. மாவட்டத்துக்கு ஒரு அயோத்தி அவனுக்கு வேணும். ஆனால் ஒரு அயோத்தியை கூட தாக்கு பிடிக்கிற நிலைமையில் தமிழ்நாடு கிடையாது. 100 வருஷமாக உங்கள் அப்பா பாட்டன்லாம் காப்பாற்றி வச்ச ஒரு சொத்தை நம்முடைய சோம்பேறித்தனத்தினால, பொறுப்பின்மையினால், அலட்சியத்தினால இழக்கக்கூடாது. நான் வயிறறிஞ்சு இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நேரத்துக்கு வந்து குடும்பங்கள்லேருந்து இதை எதிர்ப்பு வந்திருக்கணும். ஆமாம், அது யாரோ ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஆமாம், இது ஏதோ திகாவுக்கோ திமுகவுக்கோ கம்யூனிஸ்ட்டுக்கோ இந்த பிரச்சனையை வந்து நாம் அவுட் சோர்ஸ் பண்ணலை. சாதாரண மக்களோட பொறுப்பு இது. உங்களுக்கும் எனக்கும் அல்லது நம்மளை போன்ற இருக்க எல்லாருக்கும் இதில் ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த அண்ட் மோரோவர் ஒரு வெள்ளத்திலேயோ, சென்னை வெள்ளமாகட்டும், கொரோனா காலமாகட்டும், தான் கையில் இருக்கிற காசை விற்று, கையில் இருக்கிற நகையை விற்று கொண்டு வந்து மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து ஆபத்தில் இருக்கிறவனை காப்பாற்றுறது வரைக்கும் இஸ்லாமியர்களோட ரோலுங்கிறது அளவிட முடியாதது. இங்கே தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. இந்த இடம் ரொம்பவும் பார்க்குறது ஒரு கண்ணியமான ஒரு மாநிலமாக இருக்குங்கிறதுக்கும் அவங்க தான். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மதவாத சக்திகளுக்கு ஜால்ரா அடிக்கிற பார்ப்பனர்கள் அமெரிக்க வீசா கிடச்சா போட்டு போயிடுவாங்க. அவங்களோட இலக்கியம் அதை அங்கிட்டு பாருங்கள். யார் மயிலாப்பூர்லேருந்து நிறைய போகிறாங்களா? ஆனால் துபாயிலையோ அதுலேயோ வேலை பார்க்குற எவனாவது போய் இங்கே செட்டில் ஆகிறானா? தன்னுடைய கடைசி ரூபாயை கூட கொண்டு வந்து நம்ம ஊரில் போடுறான். ஆமாம், ஒரு இடத்துலையும் நீங்கள் அவங்கள ஒரு நெருக்கடியில் தள்ளி அவங்களுடைய நம்பிக்கையை, அவர்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கி ஒரு மாநிலத்தை வந்து மாற்றுறீங்கன்னு சொன்னால் அது ஒரு நன்றி இல்லாத ஒரு வேலை. ஒன்று, இந்த இடம் கடந்த 100 வருஷத்துக்கு மேலே பிரச்சனை இல்லாமல் விளக்கு ஏற்றுறதுக்கான செட்டப்போடு ஒரு இடத்துல இருக்குது. இதில் ஒரு அரசியல் ரீதியாக செயல்பட வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய இருக்க எல்லா குடும்பங்களுக்கும் இருக்குது. ஏனென்றால் அவர்கள் விளையாடுவது, அவங்க நெருப்பை வைக்கணும்னு சொல்கிறது அந்த தூணில் இல்லை, உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலத்தில். ஆமாம், உங்கள் நாளைய சாப்பாட்டுக்கு அவன் நெருப்பு வைக்கிறான். இதுதான் யதார்த்தம். ஸோ இதன் மீதான அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறாங்க, நம்ம சந்தேகம்லாம் எழுப்ப தேவையில்லை, அவர்களுக்கு வேண்டியது ஒரு அயோத்தி. உங்களுக்கு அயோத்தி வேணுமா? உங்கள் பிள்ளைங்களோட நல்வாழ்வு வேணுமா? இந்த கேள்வியை நாம் நமக்குள்ளே கேட்டுக்க வேண்டியிருக்கு. அண்ட் பாஜகவிற்கு வேறொரு நெருக்கடி இருக்குது. அவர்கள் தொட்ட இடத்துல எல்லாம் தோத்துட்ருக்காங்க. அவங்களால தமிழ்நாட்டு அளவுக்கு பீகாரையும் உத்தரப்பிரதேசத்தையும் வளர்க்க முடியாது, அது சாத்தியமே இல்லை. ஆனால் பீகார் உத்தரப்பிரதேசம் மாதிரி தமிழ்நாட்டை மாற்ற முடியும். மோசமான நிலைக்கு கொண்டு வர இதை இறக்குனா போதும், அப்போ தானே கம்பேர் பண்ணுவேன். ஏன் தமிழ்நாடு நல்லா இருக்குது?
அங்கே எப்படி மாடி வீடு கட்டுறான் எல்லாரும், எப்படி வெளியில் சிமெண்ட் பூசி ஒரு வீட்டில் வாழ முடியுது? எனக்கு மட்டும் 2 வேளை சாப்பாடு இருக்குன்னு அவன் ஒரு வேளை கேட்கலாம். தமிழ்நாட்டை அடித்து கீழே உட்கார வச்சுட்டா. இல்லை, மணிப்பூரை கூட இந்த மாதிரி தீர்ப்புகள் மூலமாக தான் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகி இன்னைக்கு வரைக்கும் அது இட முடியாது. ஆமாம், ஒரு கலவர பூமியாகவே அது இருக்குது. அதை விட இன்னொரு எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டை இப்போ இது நல்லா இருக்குங்கிறதுனால தானே இன்வெஸ்டர்லாம் எல்லா சலுகை கொடுத்தாலும் யூபிக்கு போகாமல் இங்கே வர்ற. தமிழ்நாட்டை பிரச்சனைக்குரியதாக்கிட்டா, இங்கே சிக்கலாக்கிட்டா. ஏன் நான் அதிகம் பயப்படுறேன்னா, ஏடிஎம்கே கிட்டத்தட்ட ஏதோ இந்த குடிகார புருஷனை வந்து எங்கே உளுந்தாலும் தூக்கிட்டு போகிற பொண்டாட்டி மாதிரி இவங்க பாஜக எப்போ பிரச்சனைக்கானாலும் இவங்க முன்னாடி வந்து சப்போர்ட்டுக்கு நிற்கிறாங்க. ஸோ அன்புமணி ராமதாஸ் அன்கண்டிஷனலாக சப்போர்ட் வந்து கொடுக்குறாரு. ஓபிஎஸ்ஸை கேட்க வேணாம். ஸோ தமிழ்நாட்டில் அரசியலில் இந்த தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி ஒன்று அப்பட்டமாக பாஜகவை ஆதரிக்குதுங்கும்போது இந்த ரிஸ்க் இன்னும் ஜாஸ்தி ஆகுது நமக்கு. இல்லை, பொதுவாக இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இல்லை. இவர்களுடைய இதைத்தானே சொல்லுவாங்க, இவர்களுடைய கருத்தாக இருக்கும். இப்போ பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தாலும் கூட வேற கட்சிகள் வந்து அவங்க துணியில் இவங்க பேச மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு டோட்டலாகவே எல்லாம் மாறி இருக்கேன். இப்போ அன்புமணி ராமதாஸாக இருந்தாலும் சரி, எடப்பாடி அவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நடுநிலையான விஷயத்த பேசுவாங்க. பொதுவாக சப்போர்ட் பண்ணாத அளவில் ஒரு நடுநிலையான விஷயத்த பேசுவாங்க. இன்னைக்கு அப்பட்டமாக தெரியுதே சப்போர்ட் பண்ணுறது. இந்த பாவ மன்னிப்பு படத்தில் நம்பியார் பண்ணுற எல்லா பித்தலாட்டமும் அவங்க ஒய்ஃபுக்கு தெரியும், இந்த மனைவி கேரக்டருக்கு தெரியும். ஆனாலும் என் வீட்டுக்காரை விட்டு கொடுக்க முடியுமா, அவர் 100 ஆண்டு வாழணும்னு அந்த அம்மா வேண்டும் இல்லையா? ஏடிஎம்கேவோட நிலைமை அப்படி ஆயிடுச்சு. அவர்களால் அது ஒரு கட்டாய கல்யாணம்னாலும் அவர்களால் அந்த பார்ட்னரை விட்டு கொடுக்க முடியல. அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது எந்த அக்கறையும் இருந்ததில்லை. அதான் யதார்த்தம். நம்ம 1000 பேசலாம். அவர்களுக்கு அந்த நிர்பந்தம் ஏன் இருந்துச்சுன்னு சொன்னால், எதிர்த்தரப்பில் இருக்க கட்சிகள்லாம் அதை வலியுறுத்தினாங்கும்போது அவங்களால அந்த மதச்சார்பின்மைங்கிற ஸ்டாண்ட் அவங்க எடுக்க வேண்டியிருந்துச்சு. இயல்பில் அதிமுகவினுடைய எல்லா தலைமையும் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்வா டோனில் இருக்கவங்க தான். ஏன் முஸ்லீம் லீக் இருக்கும்போது இந்து முன்னணி இருக்கக்கூடாதான்னு கேட்டார் எம்ஜிஆர். ஆமாம், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டலைன்னா வேறு யார் கோயில் கட்டுறது அப்படின்னு கேட்டவங்க ஜெயலலிதா. கரசேவைக்கு ஆள் அனுப்பிச்சாங்க. அதை அவங்க கட்சிக்காரங்களே நிறைய ஒத்துட்ருக்காங்க. அதன் பிறகு ஜெயலலிதா சொன்னதான் இல்லைன்னா உருட்டுவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாடு ஒரு பொருட்டே கிடையாது. அவர் இதை தன்னோட சொந்த நிலைமை கூட பார்க்கல. ஏதோ வாடகைக்கு வந்த வீடு கேடுகிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் தான் அவர் எடப்பாடி இருக்கார். இனி அவருக்கு வேறு ஹோல்டே கிடையாது. பாஜகவை அண்டி இருப்பதை தவிர அவருக்கு ஒரு வழி கிடையாது. அந்த பாஜக அபாயம் ஏன் அதிகம்னு நான் இப்போ சொல்கிறேன்னா தான், பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கலாம். நம்ம செயல்பட வேணாம், தன்னை போல பாஜக துரத்தி விட்டுலான்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு ஒரு போலியான நம்பிக்கையில் மக்கள் இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், பாஜகவை தூக்கிட்டு வர்றதுக்கு ஏடிஎம்கே, அன்புமணி பாமக, அவர் ராமதாஸ் என்ன கதைன்னு தெரியல, ஆஸ் ஆஃப் நோ அன்புமணி பாமக, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து பாஜகவை பல்லக்கில் தூக்கிட்டு வரதுக்கான ஆட்கள் இருக்காங்க. ஸோ இங்கேயே நம்ம காலு கீழேயே ஒரு ஒரு காளான் மாதிரி ஒரு விஷப்பாம்பு மாதிரி இந்த குரூப் இருக்குங்கிறதுனால நம்ம இன்னும் கூடுதலாக பயப்பட வேண்டியிருக்கு. நாம் நம்ம குழந்தைகளுக்கு எதையும் சேர்த்து வைக்கலைனாலும் பரவாயில்ல, 100 ஆண்டுகளாக நம்ம அப்பா பாட்டெல்லாம் பாடுபட்டு உயிரை கொடுத்து உழைச்சி உருவாக்கி வச்சிருக்கிற மாநிலம் இது. இதை அழிச்சு உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்தை சூன்யமாக்க வேண்டாம். அழிக்கிறதுங்கிறது வெறுமனே நீங்கள் ஊதாரித்தனமாக இருந்து அழிக்கிறது அல்ல. இது போன்ற மதவாதிகளை ஊக்குவிப்பது, மதவாத அரசியலுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருப்பது, இது எல்லாமே நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வெட்டுகிற படுகொழி. உங்கள் கண்ணு முன்னாடியே நம்முடைய அடுத்த தலைமுறை அழிவதை வேடிக்கை பார்க்குறதுக்கு சமம் இவர்களை கண்டுக்காமல் இருக்கிறது. தயவு செய்து பொதுமக்கள் இதற்கு எதிரான கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யணும். நினச்சிக்கிட்டு இருக்கிறதல்ல, குடும்ப அளவில் பேசணும். பக்தி எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவரை முருகன் வழிபாட்டுக்கு எந்த தடை எப்போதும் இருந்ததில்லை. அந்த சிக்கந்தர் தர்கா இந்து மக்களும் போய் வழிபடுற ஒரு இடம். 2 பேரும் போய் அங்கே இது பண்ணுற இடம். ஏற்கனவே அங்கே ஆடு பலியிடுவதற்கான, ஆடு கோழி பலியிடுவதற்கான தடை சட்டப்பூர்வமாகவே வருது. இது ஏதோ வெறுமனே ஒரு கோயில் அல்ல. இவர்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா, பாஜகவினோட சண்டைங்கிறது என்னன்னு சொன்னால், அது ஒரு போர் மாதிரி, அது ஒரு பேட்டில். அவர்கள் 10 அடி உள்ளே வந்தாங்கன்னா அடுத்த 10 அடிக்கு நகருவாங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் தடுத்து நிறுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த மாநிலத்தின் பாதுகாப்பு, எதிர்காலம் எல்லாமே இருக்கும். அதர்வைஸ் ஒரு முறை உத்தரப்பிரதேசம் ஆக்குனீங்கன்னா, பீகாரா மாற்றினீங்கன்னா,
அது திரும்ப பீகாரை தமிழ்நாடாக மாற்றுறதுங்கிறது, தமிழ்நாட்டை பீகாராக மாற்றுறது பாஜக கையில் கொடுத்தீங்கன்னா 5 வருஷத்தில் நடக்கிற விஷயம். பீகாரை தமிழ்நாடாக மாற்றணும்னு சொன்னால் அது 100 வருஷம் வேலை செய்யணும். நம்ம 100 வருஷம் வேலை செஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது விஷயத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நாம் குறைந்தபட்சம் நாம் நன்றியோடு இருக்கணும். யார் யாருக்குன்னா இந்த மாதிரியான முற்போக்கு அரசியல் பேசின இயக்கங்கள்லேருந்து நம்ம கூட இருக்கிற சக மனிதர்கள் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நாம் குறைந்தபட்ச நன்றியோடு இருக்கணும். ஈழத்தில் ஒரு கண்ணெதிர்க்க நாம் ஒரு மோசமான இனவாதத்தினுடைய படுகொலையை நாம் கண்ணெதிர்க்க பார்த்தோம். மதவாதத்திற்கும் அதே போல் ஒரு விலையை நாம் கொடுக்கக்கூடாது. நாளைக்கு இது நடக்காதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இவர்கள் எப்போதும் செஞ்சிட்ருக்காங்க. தன்னுடைய தோல்வியை மறைக்கிறதுக்கு அவர்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் வேணும். அதற்கான இந்த மாதிரியான விஷயங்களை தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு இந்துத்துவத்தின் பலிபீடமாக தமிழகத்தை மாற்றிட வேண்டாம். இதற்கு எதிராக நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இது ஏதோ ஊருக்கு செய்கிற உபகாரம் இல்லை, உங்களுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை. தயவுசெய்து இந்த ஒரு விஷயத்தில் மக்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்போடையும் பொறுப்போடும் செயல்படணுங்கிற நினைக்கிறதல்ல. உங்கள் வீட்டு அளவிலையாவது இது குறித்து பேசணும். பாஜகவுக்கு இங்கே இடம் இல்லைங்கிறத நாம் உறுதிப்படுத்தாமல் இந்த மாநிலத்தை பாதுகாப்பான மாநிலமாக வைக்க முடியாது. ஒரு நல்ல வளர்ந்த முன்னேறிய அமைதியான மாநிலமாக நம்மளால் வைக்க முடியாது. இதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கும். ஓகே, நிச்சயமாக தோழர், இது நீங்கள் சொன்னது ரொம்ப ஒரு மதிப்புக்குரிய மிகப்பெரிய எச்சரிக்கை உணர்வு. இது ஒரு யுத்தம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அது நிச்சயமாக பொருத்தமான வார்த்தை தான். பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கும்பல்களுடைய இது நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நடக்கிறது, இந்த மக்கள் எந்த மாதிரியான எதிர்வினை இதில் ஆற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.